அம்மா அப்பா அம்மா அப்பா கூட்டின்னு போய் பேசினா கூட எம்ஓபி வைஷ்ணவலையும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து இப்போ இந்த இன்னைக்குல இருந்து லீவ் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு போய் பேசியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் லீவ் இருந்தா தான் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா படிக்க முடியும். இல்ல ஒரே நெக் டு நெக் ஆயிடும். சரி, ஓகே. இப்போ ப்ரொவிஷன்ஸ் 80 JJA வந்து ஜாயிண்ட் ஜாப் ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷன். ஸோ ஜாப்ன்றதுனால நியூ ஒர்க்மேன் ஓடுது. எவ்வளோ அவங்க வந்து எவ்வளோ எவ்வளோ எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து எந்த அப்பாயின்மெண்ட்லேருந்து இது பண்ணியிருக்காங்கன்றதை கால்குலேட் பண்ணி அதில் வந்து 50% கால்குலேட் பண்ணோம். அப்புறம் வந்து 1 June 2024 salary 28,000 நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குடா. ஒரு கண்டிஷன் வந்து 240 days சாட்டிஸ்ஃபை, ஓகேவா, பிளஸ் அபோவ் 25,000 ஸ்லாப் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏதாவது இப்போ 25,000 ஸ்லாப் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. 240 days ஸ்லாப் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவாடா அஸ்வினி? விஜயலட்சுமி, நீங்க ரெக்கார்டிங்லாம் பாக்குறீங்கல்ல டிடியோடது? டிடி ஹோம்ஒர்க் எப்படிடா போயிட்டு இருக்கு? ஆன்லைனா? ஆயிஷா, டிடி ரெக்கார்டிங்லாம் பாத்தீங்களா கண்ணா? ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணணும் பண்ணணும் கண்டினியூஸா என்ன, பிரேக் விடாம பாருங்க, எதுவுமே பிரேக் விட்டுறாதீங்க. விஜயலட்சுமி, நீங்க பாத்தீங்களா டிடி ரெக்கார்டிங் டிடக்ஷன்ஸ் பாத்துட்டீங்களா? அஸ்வினியும் ஸ்ரேயா நேத்திக்கு நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கல்ல கரெக்டா? ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணாங்க அஸ்வினியும் ஸ்ரேயாவும், சூப்பரா பண்ணாங்க. ஸோ நாங்க ரெண்டு அவங்க கிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சிருந்தேன். அஸ்வினி, நீங்க அப்புறம் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் அனுப்பிச்சு விடுறா. நீங்க அழகா கோர்வையா சொன்னீங்களா ஒரு செக்ஷனோடதும் ரிடக்ஷனோடதும் 80 இது 80 அதெல்லாம் நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி? எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா சொல்லிங்க. தட் வாஸ் a வெரி குட் கன்சாலிடேஷன் yesterday. அண்ட் ஸ்ரேயாவும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஓகே, சூப்பர் ஜலம், வெரி குட். ஸோ 80 JJன்றது வந்து ஒரு நியூ ஒர்க்மேனை வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணும்போது என்ன டிடக்ஷன் அப்படின்னா, போன இயர்ல 240 days அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அவங்களோட salary 25,000 ஸ்லாபுக்கு மேல இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ஃபுல் வந்து டிடக்ஷன். சாரி, அதுல வந்து 30% வந்து டிடக்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 80 இது ஜேஜேஏஏக்கு ஜாயிண்ட் ஜாப் ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷன். உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் இருந்தது அப்படின்னா கூட நீங்க அதை சொல்லலாம், நான் போட்டுருவேன். அடுத்தது 80 JJA. 80 JJAன்றது என்னதான், ஜேஜேஏக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க ஜாக் ஃப்ரூட் ஜெல்லி ஆப்பிள். சி இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ஃப்ரூட்ஸ் ஆர்கானிக் மேன்யூருக்காக அதை பீல் பண்ணி அதை ஆர்கானிக் மேன்யூர் பண்ணி ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ன்றது டீக்ரேடபிள் வேஸ்ட் மந்த்ஸ். ஸோ அதனால ஜேஜேஏன்றது வந்து ஏதாவது எனக்கு வந்து ஒரு அசசி இந்த ப்ராசஸிங் ஆஃப் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்ல வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. மெயின்லி ஃபார் எஸ்பெஷலி கனெக்டட் வித் நேச்சரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜென்ரேட்டிங் இல்லை பயோ ஃபெர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ், எல்லாமே பயோகேஸ் அது ரிலேட்டடா இருந்தா அவங்களுக்கு 100% ஆஃப் தி ப்ராஃபிட் வந்து டிடக்ஷன். ஏன் இந்த மாதிரி டிடக்ஷன் இதுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆயிஷா? பயோடிகிரேடபிள் வேஸ்ட்க்கு எதுக்கு இந்த மாதிரி இவங்க 100% ஆஃப் தி ப்ராஃபிட்டே டிடக்ஷனா கொடுக்கணும்? கரெக்டா, வெரி குட். அதாவது இந்த நேச்சர் கனெக்டடா நம்மளோட லைஃப் எல்லாம் மாறி பண்ணும்போது ரொம்ப நல்லது. அது ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை என்கரேஜ் பண்றதுக்காக அதுல எவ்வளவு கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஹேண்ட்ஃபுல் தானே, இந்த மாதிரி இந்த ஹேண்ட்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஹேண்ட்ஃபுல்லான பீப்புளுக்கு நம்ம டிரெக்ஷன் கொடுக்கும் போது இட் வில் ஸ்டில் மோர் பி அ மோட்டிவேஷன் ஃபார் தம். அதனால தான்டா இது 100% ஆஃப் தி ப்ராஃபிட். இது வந்து ரீசெண்டா, இதெல்லாம் ரீசெண்ட் நாங்க படிக்கும் போதுலாம் இதெல்லாம் கிடையாது.
derived from such a business for a period of 5 consecutive years. 80 IBA. IBAன்றது வந்து ஐபிஏக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்தியன் பேங்க் அசோசியேஷன் அவங்க ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, இல்ல இந்தியா பில்டிங் அம்பானி அவங்க ஹவுசிங் ப்ராஜெக்ட், இல்ல இண்டஸ்ட்ரி பில்டிங் அம்பானி, எது வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபிஏனா ஹவுசிங் ப்ராஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நியூவா பில்டிங்லாம் கட்டுறாங்க அப்படின்ற போது the project is approved by the completed after 1/6/2016 இல்ல before 31/3/2022. நெக்ஸ்ட் வந்து project வந்து should satisfy the following criteria. Metropolitan, within the metropolitan cities of Bangalore, Chennai, Delhi. Minimum size of plot land, maximum size of carpet area, minimum utilization of floor area. Minimum size of plot land enter வந்து 1000 square meters. Maximum வந்து size of carpet area வந்து 60 square meters. Minimum utilization of floor area அதாவது 90%, 60 ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல 90% யூஸ் பண்றது, 90 ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல அதாவது மெட்ரோஸ்க்குலாம் 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வரைக்கும் பிளாட்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கும் போது டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். எனி அதர் பிளேஸ் லைக் பூனே இல்ல சம்மோர் இண்டோர் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் 2000 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் ஃப்ளோர் ஏரியாவுக்கு வந்து 80%, கார்பெட் ஏரியாவுக்கு 90 ஸ்கொயர் மீட்டர்ஸும் இருந்ததுன்னா தே கேன் கிளைம் 100% ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் டிரைவ் ஃப்ரம் சச் பிஸ்னஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபி, ஐபினா ஐஸ் கேக்ஸ் பேக்கிங் அண்ட் பேக்கிங். இது எதுக்கு சொல்றோம்னா பேக்கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பேக்கிங் ஆஃப் மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ்க்கு இட் இஸ் கம்ப்ளீட்லி 100% ஆஃப் ப்ராஃபிட் இஸ் டிடக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ். அடுத்த 5 இயர்ஸ் வந்து 25% in case of company, 25% in case of other business. ஐபி என்ன ஐஸ் கேக்ஸ் பேக்கிங் அண்ட் பேக்கிங். ஐஏபி அப்படின்னா இண்டிவிஜுவலி அப்ளிகபிள் பிசினஸ் சொல்லிட்டு நாங்க ஒரு க்ளூ எடுத்துட்டோம். இல்ல இன்டர்நேஷனல் அவைலபிள் பாண்ட் இன்டர்நேஷனல் அப்ளிகபிள் பிசினஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கா எங்க நடக்கும், செஸ் ஜோன்ல நடக்கும். செஸ் ஜோன்ன்றது என்னதுடா ஸ்ரேயா? ஸ்ரேயா செஸ் ஜோன்னா என்னடா? கேக்குறதுடா. கரெக்ட். மெயினா என்னன்னா அங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்றோம்னா யூ வில் ஹேவ் ஃப்ரீ இம்போர்ட் டாரிஃப்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ட்ரேட் ரிலாக்ஸேஷன்ஸ் வில் பி தேர். ஓகேவா? அதுதான். அப்புறம் வந்து conditions to be satisfied வந்து it must be engaged in the business of developing a set zone. இங்க 100% of the profits derived from such business for 10 consecutive assessment year out of 15 years. ஓகேவா? 10 out of 15 இயர்ல the 100% of the profit derived from such business வந்து is a deduction. JJAA-ன்றது ஜாயிண்ட் ஜாப் ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷன். உங்களுக்கு வேற ஏதாவது க்ளூனா பாத்துக்கோங்க. ஜாயினிங் ஜாப்ன்றது ஒர்க்மேன், நியூ ஒர்க்மேன். ஜேஜேன்றது வந்து ஜாக் ஃப்ரூட் ஜெல்லி ஆப்பிள்ன்றது அந்த பீல் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் 100% ஃபார் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். ஐபிஏன்றது வந்து ஹவுசிங் ப்ராஜெக்ட் அம்பானி, ஐபிஏ பிசினஸ் அம்பானி, இண்டஸ்ட்ரி பில்டிங் அம்பானி, இல்ல இந்தியா பில்டிங் அம்பானி, இந்தியன் பேங்க் அசோசியேஷன் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். ஐபின்றது வந்து கேக்ஸ், ஐஸ் கேக்ஸ் பேக்கிங் அண்ட் பேக்கிங். ஐஏபின்றது தான் இப்ப பார்த்தோம். ஐஏசி, ஐஏசின்றது வந்து ஏசின்றது இனோவேட்டிவ் அமெரிக்கன் கம்பெனிஸ். இனோவேட்டிவ் அமெரிக்கன் கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இனோவேட்டிவ் அமெரிக்கன் கம்பெனிஸ் நம்ம ஸ்டார்ட் அப் ஞாபகம் இருக்கணும்.
எலிஜிபிள் பிசினஸ்ன்றது இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க எலிஜிபிள் பிசினஸ்ன்றது ஞாபகம். இங்க 100% வந்து உங்களுக்கு இது எலிஜிபிள் இனோவேஷன் இருக்கணும், டெவலப்மெண்ட் இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வித் ஹை பொட்டன்ஷியல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இருக்கணும். ஐஏசி ஐஏ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அம்யூனிட்டிஸ், இண்டஸ்ட்ரி பார்க்ஸ், பவர் ஜெனரேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுல யூ வில் ஹாவ். அதில் பீரியட் ஆஃப் ரிடக்ஷன் வந்து 100% ப்ராஃபிட் வந்து மூணுமே. ஆனால் இதுக்கு 10/15 வெறும்னா போர்ட், ஏர்போர்ட், இன்லேண்ட் வாட்டர்வே. இதுக்கு 10/20, இதுக்கு 10/20. சப்ஸ்டான்ஷியல் ரெனோவேஷன் மாடர்னைசேஷன் மீனிங் நல்லா பார்த்துக்கோங்க. 80GGC இது என்னதுடா ஸ்ரேயா? 80GGCன்றது வெரி குட், சூப்பரா செல்லம்மா, வெரி குட். ஏய், ஜிஜிசிக்கு ஏதாவது ட்ரிக் சொல்லுங்க செல்லம்மா. ஆமாண்டா. இதுக்கு சொல்லுடா. காங்கிரஸ் சொல்லம்மா. சூப்பர்ரா, செம்மையா யோசிக்கிறடா. காங்கிரஸ் சூப்பர்ரா. அதாவது நீங்க இங்க க்ளூ வச்சுக்கிறது இந்த பாயிண்டோட கனெக்டடா இருக்கணும், சரியா? வெரி குட் செல்லம், சூப்பர். ஸ்ரேயா, ஜிஜிபி வந்து பிஜேபிடா. அதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டியோடது, இதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனா இதுக்கும் இதுக்கும் என்ன தெரியுமாடா, இது வந்து இந்தியன் கம்பெனிக்கு அப்ளிகபிள். இது வந்து எல்லாமே அப்ளிகபிள். லோ ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் ஃபண்டட் பை கவர்மெண்ட் தவிர எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இது எல்லா இந்தியன் கம்பெனிஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜிஜிசி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க சம்லே, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் ஹோலி ஆர் பார்ட்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஜிஏ என்னதுரா? அஸ்வினி நீங்க சொல்லுங்க சொல்லுமா. கேலக்ஸி growth ஏரியா. கேலக்ஸின்றது இந்த சயின்டிபிக் ரிசர்ச்லாம் வரும்ல, பிளானட்டோரியம், அதனால இந்த பேர் கொடுத்துருக்கோம் நாங்க. அஸ்வினி சொல்லுக்கண்ணா, ஐடிஜிஜிஏ என்னதுரா? சூப்பர். வெரி குட்ரா, சூப்பரா, சூப்பர். 80GG. அக்ஷயா ட்ரை பண்றீங்களா கண்ணா? 80GG. 80GGக்கு என்னடா கொடுக்கலாம் க்ளூ அக்ஷயா? 80GG. 80GG. இப்பதான் பார்த்தேன். 80GG.
அக்ஷயா இல்ல. ஆயிஷா 80 ஜிஜி என்னதுடா? நேத்திக்கு நீங்க அட்டன் பண்ணல. சரி ஓகே. ஸ்ரேயா 80 ஜிஜி சொல்லுக்கண்ணா. சூப்பர், வெரி குட் செல்லம், வெரி குட். அக்ஷயா கேக்குறதா? கேக்கலையா? ஓகே. இது என்னதுடா? 80 ஜிஜி பார்த்தோமா? 80 ஜி. விஜயலட்சுமி நீங்க ட்ரை பண்றீங்களா? 80 ஜி நீங்க வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிளாஸ். கிளாஸ் வரலையா? ஓ சரி சரி சரி. ஓகே. அப்ப ஆயிஷா நீங்க வந்திருந்தீங்களா 80 ஜி கிளாஸ்? வரல. ஓகே. ஸ்ரேயா 80 ஜி சொல்லுங்க செல்லம். ஹை லெவலா சொல்லுங்க. ம். வெரி குட். ம். ம். அப்புறம் இந்த எனி கார்ப்பரேஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டி. அம்மா ஒரே நிமிஷம். மைனாரிட்டி கம்யூனிட்டி. இந்த 50% எப்படிடா கால்குலேஷன் பண்றாங்க செல்லம்? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 சொல்லி கொடுத்தேனே. ஞாபகம் இருக்காடா? ஆ. ஓ ஓ சொன்னீங்களா? ஓகே. அஸ்வினி சொல்லுங்கடா செல்லம்மா. டிடக்ஷன்ஸ் குவீன் அஸ்வினி. சொல்லுங்க. ம். 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 ஆ. ம். வெரி குட்ரா, சூப்பர்ரா அஸ்வினி. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 அலைன் செக்ஷன் 80 அக்கார்டிங் டு ஈச் ஆஃப் தி பர்டிகுலர்ஸ். ரைட் த பர்சன்டேஜ் ஆஃப் டிடக்ஷன் எழுதிக்கோங்க. 50% டொனேஷன் சப்ஜெக்ட் டு லிமிட். அதுக்கு என்ன பண்ணணும்னா கிராஸ் டோட்டல் இன்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து எல்டிசிஜி, அதாவது 80ஜி இல்லாம மத்ததெல்லாம் கொடுத்துருப்பாங்க சம்ல. 80டி இருக்கும், 80சிசிசி இருக்கும், அதெல்லாம் டிடக்ஷன்ஸ் எடுத்துட்டு ரிமைனிங் வருது இல்லையா, அதுல 10% கால்குலேட் பண்ணும். ஓகேவா? குட். 80ஜிக்கு என்னடா க்ளூ வச்சுக்கலாம்? 80ஜிக்கு 80ஜி. அக்ஷயா நிதி க்ளூலாம் சொன்னீங்களேடா, கேட்கலையா இன்னைக்கு உங்க வாய்ஸ்? கொஞ்சம் நெட்டு மட்டும் பாத்துக்கோங்க கணுமா, எக்ஸாம் வரைக்கும். ஜி. ஸ்ரேயா என்னடா க்ளூ சொல்லலாம் ஜிக்கு? அஸ்வினி, ஸ்ரேயா, ஆயிஷா, விஜயலக்ஷ்மி, அக்ஷயா. ஆ. கிவிங். சூப்பர். சூப்பர்ரா. ஹிண்ட் வச்சுக்கோங்கண்ணா, கண்டிப்பா ஹிண்ட் வச்சுக்கோங்க.
பை ஹார்ட் பண்றத விட இன்ட் வச்சு படிக்கும்போது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். 80 EEB. அஸ்வினி சொல்லுங்க அஸ்வினி. 80 EEB. விஜயலட்சுமி இதுக்கு அட்டன் பண்ணீங்களா கண்ணா நீங்க? இந்த ஸ்ட்ரெச்சர் ஆயிஷா, விஜயலட்சுமி, அக்ஷயா இல்ல அட்டன் பண்ணல. ஓகே. அஸ்வினி சொல்லுங்க கண்ணா. 80 EEB. EEB. EBன்றது எலக்ட்ரிக் பைக்ஸ் சரியா? நல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஆ சொல்லுங்க. வெரி குட் ரா. சூப்பர் ரா, சூப்பரா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன். ஸ்ரேயா 80 EE ஏடா கண்ணா. அட்டன் பண்ணலையா? ட்ரை பண்றீங்களா? ஆ 80 EE சொல்லிட்டு 80 EE சொல்லுங்க. ஆ ம். கேக்குதா சல்மா? கேக்குறேன். ம். வெரி குட். சூப்பர். இது இப்ப சொல்லிட்டீங்களா? இப்ப இது என்ன? புரியலடா. அதுக்கும் இதுக்குன்னா இதுல ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாம்ப் என்னமோ ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுவும் 45 லேக்ஸ்க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. எப்போ உங்களுக்கு சம்ல ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து டஸ் நாட் எக்ஸிட் 45 லேக்ஸ்ன்னு தெரிஞ்சாலே 80 EEA தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? வெரி குட், வெரி குட். சூப்பர். ஓகே. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்ல. சொல்லமா யா 80 இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருக்காவது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் டிடக்ஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? அக்ஷயா, ஆயிஷா க்ளூலாம் கூட கொடுத்துருக்கேன்டா. பாத்துக்கோங்கடா அண்ணா ஆயிஷா. அக்ஷயா கேக்குறதா? எனக்கு உண்மை நெட் ப்ராப்ளமா இருக்கு. முக்கியமான சாப்டர். ஐயோ ரொம்ப மிஸ் பண்றாங்களே. வஷிதா இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் இட். ஓகே ஃபைன். ரைட். இப்போ வந்து ஒரே நிமிஷம். அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு அதானே கேக்குறீங்க? என்ன ஸ்பெல்லிங்? ஆ ம் விஜயலக்ஷ்மி கிட்ட சொன்னேனா நானு? விஜயலக்ஷ்மி, அஸ்வினி, ஸ்ரேயா, ஆயிஷா, அக்ஷயா. ஏய் லீசிங்கோடது மெட்டீரியல்ல எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்கடா அந்த நியூ வெர்ஷன்ல. ஓகே. அதையும் சேர்த்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கேன் பாருங்க சரியா? டீடைல்டா.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோ எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க நியூ வெர்ஷன்ல. நான் போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் பாத்துருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு. இதுல இல்ல, புக்ல இருக்கிற ஃபார்மேட் மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் ஈஸி ஃபார்மேட்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஈஸியா புரியும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்க. 80 JJA 80 LA கண்ணா. LA in certain of offshoring bank units. ஆஃப்ஷோரிங்னா என்னடா அர்த்தம்? ஆஃப்ஷோர்னா என்ன அர்த்தம்? ஆ வெரி குட்ரா. அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி இங்க ரன் ஆகிறது தான் வந்து ஆஃப்ஷோரிங் பேங்க் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செஸ் யூனிட்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 80 LA வந்து அப்ளிகபிள். ஸ்ரேயா 80 LAக்கு எனக்கு ஒரு சூப்பரா க்ளூ சொல்றா. கேக்குதாடா? செல்லம். ஆ எனக்கு ஸ்பெல் பண்ணுங்க கண்ணா. ம் கரெக்டா? ஆ இஎஸ்ஆ? ம் என்ன வார்த்தை? ஒரு சுழி வாசனை மனம் ஒரு சுழினா சாரிடா. ஏய் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வருமாடா? 80 LAக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் வருமாடா? ஓகே. சி இதுல வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து செஸ் யூனிட்ல, எல்லாமே எங்க செஸ் யூனிட்ல. ஆஃப்ஷோரிங் பேங்கிங் யூனிட்ன்றது நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி இங்க ஒரு பேங்க் இன் இந்தியால வந்து ஒர்க் ஆகுறது அப்படின்றது தான் வந்து ஆஃப்ஷோரிங் பேங்க் யூனிட்ஸ். இதுக்கு எப்படின்னா 100% ஆஃப் தி இன்கம் டிடக்ஷன் அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 15. அதாவது சப்போஸ் ஃபர்ஸ்ட் இயர் 10 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு 100%, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டருக்கு வந்து 10 அவுட் ஆஃப் 15 இயர்ஸ் 100%. ஃபார் எனி அதர் கேஸ் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து இங்க பாருங்க கண்ணா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் 100% ஆஃப் தி இன்கம். ஓகேவா? எனி அதர் கேஸ்னா
இது 15 out of 20. இது first 10 years reduction. 80 LE 80 M டா. ஸ்ரேயா M சொல்லுங்கம்மா. டிவிடெண்டோட கனெக்ட் ஆகணும்டா M. அஸ்வினி நீங்களும் யோசிச்சு சொல்லுங்க கண்ணா. ஆயிஷா, அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, க்ளூடா. என்னம்மா? மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படியா? ஓகே. இன்னும் வேற ஏதாவது யோசிக்க முடியுறதா? திஸ் இஸ் a குட் க்ளூ. வேற ஏதாவது? வாவ் கரெக்ட். மணி. வெரி குட் ரா. மணி which is dividend. ஓகே. இந்த மாதிரி ஆனா க்ளூ வச்சு படிச்சிருந்தீங்கன்னா குவிக்கா படிச்சிருவீங்க ரிடக்ஷன்ஸ். இங்க பாருங்க கண்ணா, இந்த டிவிடெண்ட் இன்கம் இருக்குல்ல, டிவிடெண்ட்னா என்னடா அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை டிவிடெண்ட்? ஆயிஷா, டிவிடெண்ட்னா என்ன கண்ணா அர்த்தம்? இல்ல சொல்லம், ஷேரா கொடுக்கறது டிவிடெண்ட் இல்ல கண்ணா. யோசிங்க. லால கூட படிச்சிருக்கோமேடா டிவிடெண்ட். ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பங்கு, அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ன்றாங்க. ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சின்ன பங்கு, ஒரு 2% எடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனா கொடுக்கறது தான் டிவிடெண்ட். சரியா கண்ணா? ஸோ இதுல குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் என்னன்னா, மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங்: dividend distributed by the assessee within the due date, இல்ல dividend received by the assessee. ரெண்டுத்துல எவ்வளவு assessee ரிசீவ் பண்றான், எவ்வளவு assessee வந்து within due dateல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறது அவங்க கிட்ட இருந்து. இந்த டியூ டேட்ன்றது month prior to the due date for furnishing the return of income. So gross total income of the assessee includes income by way of dividends from any domestic வருது இல்லையா, இவனுக்கு கிடைக்கிறது இல்ல இவன் எவ்வளவு தூரம் டிஸ்ட்ரிபியூட் பண்றான், அது ரெண்டுத்துல எது மினிமமோ அதான் டிடக்ஷன் கண்ணா. ஓகேவா? 80 மணி 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 வச்சுக்கோங்க. மணின்றது டிவிடெண்ட். டிவிடெண்ட் so received or dividend distributed by the assessee, minimum of the following. நெக்ஸ்ட் 80 QQB ஞாபகம் வச்சுக்கோடா. செல்லம் QQB க்கு வந்து Q Qனாலே குவீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவீன் ராயல்டி, அந்த ஃபெல்தி ரிச்ன்னு வாங்கல்ல ராயல்டி, குவீன் ராயல்டி ஞாபகம் வருதா? QQBக்கு குவீன், குவீன் வந்து புக் எழுதுறாங்க, அதுக்கு ராயல்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? கியூக்கு சம்வாட். என்னடா சொல்றீங்க அக்ஷயா, ஆயிஷா, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி, வேற ஏதாவது க்ளூ உங்களுக்கு தோன்றதா? எனக்கு கியூன் வேணா, கியூன் கியூன் கியூ கிங் குவீன் இருக்காங்கல்ல, குவீன் வந்து புக் எழுதி ராயல்டி வாங்குறாங்க. என்னமா?